வணக்கம் நேயர்களே, ஃபிலிம் டுடே நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ நம்ம விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். விஜய் மில்டன் இயக்கம். ஸோ நம்ம கோலி சோடா அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு நல்ல டேரக்டர் தான். ஸோ அவரோட டேரக்ஷனில் வந்திருக்கிற ஒரு படம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் இருக்கார். அப்புறம் நம்ம விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் வந்து திரு சத்யராஜ் நடிச்சிருக்கார். படம் எப்படி இருக்குது? அந்த படத்துடைய கதை ரொம்ப நார்மலான கதைங்க. ஒருத்தன் வந்து வட்டிக்கு விடுறான், கொடுமைப்படுத்துகிறான், கொள்கிறான். அவனை வந்து விஜய் ஆண்டனி உள்ள புகுந்து அடிக்கிறார், உதைக்கிறார், பின்னாடி திருத்துறார். இதுதான் படத்துடைய கதை. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு கதை தான். பட் இதுக்கு நடுவில் வந்து அந்த சீன்ஸை அவங்க கோரை எடுத்துருக்க விதம் ஒரு விதத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போனாலும் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ரொம்ப ப்ரெடிக்டடாக போகிற மாதிரி இருந்தது. கிளீஷியான சீன்ஸ் திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப. ஆனால் இதில் வந்து ஒரு நாய் போர்ஷன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கிளீஷேவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி. இது நல்ல படமாக கெட்ட படமானு சொல்லவும் முடியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டஸில் உள்ள ஒரு படம் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப நார்மலான சப்ஜெக்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து அது ஒரு ஊருக்கு உள்ள என்ட்ரானது மழை ஏன் பிடிக்கலைங்கிற ஒரு விஷயம் சொல்லாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு கவிதை மாதிரியான விஷயங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணுற விஷயங்கள், ஃபோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்கும், மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. மேகா ஆகாஷ், ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாய், ஒரு குட்டி நாய் ஒன்று வருது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த குட்டி நாய் அந்த வில்லனுக்கு கால் ஒடிச்சோன்னே அப்புறம் அந்த நாய்க்கு வந்து ஒரு சக்கரை மாதிரி போட்டு அது வர சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் வந்து ஏதோ ஒரு இது மிஸ்ஸிங்கு. அது தலைவாசல் விஜய் போர்ஷன் வர ரொம்ப நல்லா போகிற படம். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் சீன்ஸு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி காட்டுறாங்க, பர்மா ஹோட்டல். அந்த பர்மா ஃபுட்டு இருக்கிற இடத்துல வந்து சரண்யாவுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து லிங்க் வந்து இடிக்குது, ஏதோ ஒன்று நமக்கு ஒட்டாமையே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஆனால் அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து வர அந்த ஃப்ரேம்ஸு இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வட்டி கூடுற ஒரு சேடு வில்லனாக போட்டு அதுக்கப்புறம் சேடு இருந்தா கதைடும் போது ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப 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 ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்தது. முரளி சர்மா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அலா வைகுந்தபுரத்தெல்லாம் கலக்கின ஒரு ஆக்டர், இதுலேயும் கலக்கியிருக்கார். இதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவரோட போர்ஷன்ஸ்லாம் நாங்கள் அதை சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே சொதப்பலாக போகிறதும் மாறி வரும். ஸோ அதை தான் இந்த படத்துடைய ஒரு பெரிய தமாஷே. சரத்குமார் சூப்பராக பண்ணியிருக்கார். ஸோ சரத்குமார் வந்து அந்த ஒரு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சலீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரைசேஷனில் தான் விஜய் ஆண்டனி. சலீம்னும் போது சலீமுடைய கண்டினியூட்டியானா அது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் சத்யராஜோடைய கேரக்டர் வந்து அப்படியே விஜயகாந்த் வந்து பண்ண வேண்டிய கேரக்டர் சொன்னோம், அதுவும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது வந்து சின்ன கேரக்டர் தான், ரொம்ப அது ஒரு ஆப்டாக பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் வந்து பார்ட் 2க்கு லீடும் கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா இந்த கதை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு பரபரப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு படத்தில் வந்து லயிச்சு போகிற மாதிரி விஷயங்களோ இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும், மியூசிக் நல்லாயிருக்கும், நடிப்பு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் போகுது. வில்லன் அடி குத்து. இப்போது பிச்சைக்காரன்னு ஒரு படம் வந்தது, இதே நம்ம விஜய் ஆண்டனி படம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கனெக்டிவிட்டியாக போகும். ஒரு படம் பார்க்கும்போது இன்வால்வ்டோடே பார்ப்போம். நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் பாருங்கள், ஒரு இன்வால்மெண்ட். ஆனால் அந்த இன்வால்மெண்ட் இதில் வர மாட்டேங்குது. அது என்னமோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல். அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிளீஷேஸ் இருக்கிறது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து கவிதை மாதிரி கொண்டு வந்தாலும் அதுவும் சில பேர் பிடிக்குமா பிடிக்கான்னு தெரியல. ஒரு மாதிரி ரெண்டும் கட்டாம் படமாக தான் வந்திருக்குன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுங்கிறது அப்படி வேலை விஷயம்னு சொல்லிட்டு உங்களே வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.